இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பக்களி கிண்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய இரும்பு சத்து மிக்கது. நல்ல கேப்ப மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொதித்த உடனே அந்த கரைச்சி வச்ச மாவை போட்டு அந்த மாவு கறிக்கிலே உப்பையும் போட்டு கரைச்சி வச்சிடணும். அப்படியே தண்ணி கொதித்ததும் ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே வந்தோம்னா இந்த கூழ் பதத்துக்கு வந்துடும். அப்படியே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த குக்கர்லேருந்து முட்டையாக அப்படி வர ஆரம்பிக்கும். அந்த வருதுங்களா, இப்படி வந்துருச்சுன்னா இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இது வந்த பிறகும் ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிடம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒட்ட விடாமல் கட்டி விடாமல் மாவை கரைச்சி ஊற்றுறதுலேருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் நமக்கு வந்து களி கிடைக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு, நல்ல புளியை கரைச்சி நல்ல நாட்டு புளி வச்சு முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றணும். அடுத்து வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வதக்கி புளியை கரைச்சி மசால் பொடியை போட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவாடை அப்படியே உள்ளே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு ரெடி. அப்படியே களி இன்னும் கொஞ்சம் சூடாக ஆனோடனே கட்டியாக மாறிடும். அப்படியே இதை கட்டியாக வச்சுட்டு அப்படியே உருட்டி குழம்புல தொட்டு சாப்பிட்டோம்னா மிக அருமை. உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு. எல்லோரும் இதை உண்டு மகிழுங்கள்.